மூன்றாவது முறை. அதனால இவ்வளவு சம்பாதிக்க. அப்ப நீங்க சம்பாதித்த மாதிரி நாங்க கூட்டணியில் இருந்தாலும் நாங்களும் சம்பாதிக்கிறோம். முடித்தளவிற்கு நாம் தொடர்ந்து இணைபிரியாமல் நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்பாட்டோடையும் வெற்றியான முறையிலே வெற்றி பெற்று நாம் என்ன அடைய வேண்டுமோ அதை நாம் அடைய வேண்டும். அதுதான் முக்கிய பாயிண்ட். என்ன அடைய வேண்டும்? வெற்றி. வெற்றி பெற்றவுடன் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு சேவையாக எது தேவையோ ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள செயல்பாடுகளை நாம் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்த வேண்டிய கட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கு நிற்பேன். 2014 வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த 5 ஆண்டு காலத்திலேயும் அரசு வழங்கிய நிதி, என்னுடைய நிதி அனைத்தையும் எந்தவித சேதாரமின்றி மக்களுக்கு போய் சேருவது முறையில் நான் பணியாற்றினேன். நான் கமிஷனே வாங்குவேன். ஒரு வேலையை கொடுத்து விட்டு 10% 20% கமிஷன் கேட்பார்கள். எனக்கு அது வேண்டாம் என்று அப்படி சொல்லும் பொழுது அந்த வேலையை தரமா செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா சில நேரத்துல நான் எவ்வளவு கமிஷன் போகுதோ அவ்வளவு தரம் இழந்து அது செய்யணும். அந்த கமிஷன் இல்லைங்கும் பொழுது உங்க கமிஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எனக்கு வேண்டாம், தரமா பண்ணுங்க. 80 விழுக்காடு நீங்க பயன்படுத்திருக்கீங்க. இப்படி நான் சொல்லி கெஞ்சி கதறி ஒவ்வொரு வேலையும் சரியான முறையில் நான் செய்திருக்கின்றேன். மன திருப்தியோடு நான் 5 ஆண்டு காலம் பாடுபட்டிருக்கின்றேன். எனக்கு 2000 நான் போட்டியிட்டு 2600 ஓட்டு வித்தியாசத்தில் ஐயா பரந்தாமணி அவர்கள்ட்ட தோற்றேன். 2016 வெற்றி பெற்று 16,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்தியா முனிசாமியிடம் வெற்றி பெற்று நான் 5 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன். ஆக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான அனைத்து தகுதிகளும் பயன்பாடுகளும் செயல்பாடுகளும் எனக்கு தெரியும் இருக்கு. இதை ஏன் நான் தெரியப்படுதுன்னா, நான் புதிதாக சட்டமன்றத்தில் போகவில்லை. நான் பழைய ஆள் என்ற முறையில் சட்டமன்றத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி நான் பேசும்போது அங்கேயும் சரி மக்கள் சேவை என்னவோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவேன். எனக்கு என்ன தேவைங்கிறத பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னா, எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் எல்லா சேவையும். அதை அந்த இறைவன் அதிர்ஷ்டத்தில் கொடுக்கிறார். உழைப்பின் மூலம் கடுமையான உழைப்பு. காலையில் 6 மணிக்கு எழுந்து 8 மணிக்கெல்லாம் துவங்கி நைட்டு 10 மணி வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். மலேசியாவில் இங்கே இல்லை, மலேசியாவில் உழைக்கலைன்னா ஒன்றும் இல்லை. ஒன்று பூஜ்ஜியமா போயிடலாம். உழைக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும். அந்த உழைப்பிலையும் நேர்மை இருக்க வேண்டும். ஒரு வியாபாரி நேர்மையாக நடப்பது என்பது முடியாத காரியம்தான். ஆனாலும் கூட 90 விழுக்காடு நேர்மையோடு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெற்றியை நோக்கி செல்ல முடியும். அதே போலதான் இந்த அரசியலையும் மக்கள் சேவை மட்டுமே நான் கையில் எடுத்துக்கொண்டு நேர்மையாக நடப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொள்வேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கின்றேன். யாராக இருந்தாலும் என்னிடம் அணுகி அன்போடும் பண்போடும் பேசி முடிந்த அளவிற்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்க. முடியலையா, அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு காரியத்தை கொடுப்பாங்க, உடனே வருத்தப்படுவாங்க செய்யறதுனா. அது பொதுமக்களுடைய விருப்பம் உடனே நிறைவேற வேண்டும். ஆனா முடியலைங்கும் போது என்ன செய்வது? அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆக எந்த வகையில பார்த்தாலும் நான் புதிய ஆடு அல்ல, பழைய ஆடு உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு புதிய ஆடு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இப்பதான் நான் சேர்ந்திருக்கேன். என்னை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியாம இருக்கு. அதனால பரவாயில்ல. இப்ப நீ 5 ஆண்டு காலம்
உங்க கையை நான் பிடிக்கும், என் கையை நீங்க பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவுக்கு இணைபிரியாமல் நாம் இருந்தோமே. ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது, அடக்கி வைக்க நம்முடைய செயல்பாடு சரியாக இருந்தால் மக்களிடம் நாம் நிற்போம். அந்த நிற்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கிவிடும். ஆக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு இருந்து நான் வெற்றி பெறுங்கிற ஒரு ஒரு நம்பிக்கைக்காக சொல்லவில்லை, வெற்றி பெற வைப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வதனால் ஒவ்வொருத்தருடைய மனசினையும் மலேசியா பாட்டில் வெற்றி பெற வேண்டும். அவர் நமக்காக பாடுபடுவார், நிச்சயமாக பாடுபடுவார். பாடுபடாவிட்டாலும் நாம் அவரிடம் சென்று எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு. ஏனென்றால் நீங்க உங்கள் மூலமாகத்தான் நான் வெற்றி பெறுவேன். நான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருந்தாலும் உங்களுடைய துணை இல்லாமல், உங்களுடைய உதவி இல்லாமல், உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் வெற்றி பெறுவது கஷ்டம். ஆக ஒவ்வொரு பச்சை கலர் துண்டு போன்ற உங்கள் அனைவருக்கையும் நான் வண்டியிட்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னுடைய வெற்றிக்காக பாடுபடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும், நீண்ட காலம் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் உங்களுக்கு சேவையாற்ற எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று மிகவும் பணிவன்போடு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு விடுகிறீர்கள்.